இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறதான என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அநேகர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொன்னாங்க. இன்றைக்கு கூட அநேகர் அதே காரியங்களை சொல்லி கொண்டிருக்காங்க. இயேசு கடவுள் இல்லை, இயேசு எந்த இடத்திலாவது நான் தான் கடவுள் என்று சொன்னாரா, நான் தான் தேவன் என்று சொன்னாரா என்று கேள்விகளை இன்றைக்கு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். வேதத்தில் தெளிவாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டும் இருக்கிற குமாரன். நான் தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் கூட இயேசு எங்கே கடவுள்னு சொன்னார், இயேசு எங்கே என்னை ஆராதிக்கணும்னு சொன்னார், இயேசு எங்கே என்னை தொழுது கொள்ளணும்னு சொன்னார் என்ற பல கேள்விகளை இன்றைக்கு உங்களை நோக்கி கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், பிதாவினால் அனுப்பப்பட்டவர், பரிசுத்தமாக்கப்பட்டவர், உங்களுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தின பலியானவர், பஸ்கா ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வியாதிகள், துக்கங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டவர், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இவரை போல வேறு தெய்வமே இல்லை, அவர்தான் உண்மையான கிறிஸ்து, அவர்தான் உண்மையான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தைரியமாக நீங்கள் சொல்லலாம், தைரியமாக அவரை நீங்கள் ஆராதிக்கலாம். இந்த நாளில் அப்படிப்பட்ட சந்தேகத்தோடு உங்களிடத்தில் கேட்குறவர்களுக்கு, பிதாவினால் அனுப்பப்பட்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், பிதாவினால் எனக்கான பலியாக ஏற்றுக்கொண்டவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள், ஆண்டவரே உம்மை குறித்து இன்னும் புரிந்து கொள்ளாத ஜனங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அநேக இடங்களில் நானே வாசல், நானே வழி, நானே ஒளி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி அநேக இடங்களில் உம்மை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் அந்த பரிசேய சதிசேய ஆவிகளுக்கு உடைய ஜனங்கள் மத்தியில் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள், இந்த சத்தியத்தை எப்படியாக நாங்கள் சொல்லி அவர்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் மாற்றி அவர்களையும் பரலோக பிரஜைகளாய் ஆண்டவரை உருவாக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.